ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது பாப்அப் சப்ஸ்கிரைபர் எப்படி வீடியோவில் வைக்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். சிஸ்டமில் எப்படி வைக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க, மொபைலில் எப்படி வைக்கிறது நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலோட மெயில் ஐடியை கூகுளோட லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. சைடில் உங்கள் சேனலோட லோகோ தெரியும். அதை லைட்டாக ஜூம் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் யுவர் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோவுக்கு பாப்அப் சப்ஸ்கிரைபர் வேணுமோ அந்த வீடியோவுக்கு வச்சுக்கலாம். பாப்அப் சப்ஸ்கிரைபர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு வீடியோ ஃபினிஷ் ஆகுதுன்னா அடுத்த வீடியோவோட தம்ப்நெயிலை வச்சுக்கலாம். இப்போ அந்த வீடியோவோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணால் சடனாக அடுத்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பாப்அப் சப்ஸ்கிரைபர் யூஸ் ஆகுது. இப்போ நான் கூகுள் பேயோட வீடியோ செலக்ட் பண்ணுறேன். போன வீடியோ ஐ பட்டன் எப்படி வச்சோமோ அதே கான்செப்ட் தான். கீழே எடிட் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் எண்டு ஸ்க்ரீனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லே அவுட் வரும். மேலே சேவ் டிஸ்கார்ட்னு வந்துடும். இந்த இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ வச்சுக்கலாம், இல்லைனா ரெண்டுமே வீடியோ வச்சுக்கலாம். இல்லை ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பேஜ் இப்படி வந்துடும். இப்போ அந்த பாப்அப் எந்த சைடில் வைக்கணுமோ அந்த சைடில் வச்சுக்கலாம். பாப்அப் மீன்ஸ் அந்த லோகோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் சென்டராக வைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். லாஸ்ட்டாக சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே காட்டும். இதில் எந்த வீடியோஸ் நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலில் இருக்க வீடியோ நான் இந்த இன்டர்நெட் ஸ்பீட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வரும். அதில் இந்த கைன் மாஸ்டர் வீடியோ நான் பிளேலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். நம்ம ஒரு வீடியோவும் செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு பிளேலிஸ்ட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோ ப்ளே பண்ணால் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் நம்ம செலக்ட் பண்ண வீடியோவும் பிளேலிஸ்ட்டும் அப்பியரன்ஸ் ஆகும். இப்போ அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். யூடியூப்பில் போய் பிளாக் சோல்ஜர் கிரியேஷன். இப்போ நம்ம எந்த வீடியோக்கு வச்சோன்னா கூகுள் பேக்கு வச்சோம். அந்த வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட் அப்பியரன்ஸ் ஆயிடுச்சு. இந்த லோகோவை கிளிக் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.